ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு ராயப்பரையும் யாகப்பரையும் அருளப்பரையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையில் ஒதுக்கமாய் கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன் உருமாறினார். அவர் ஆடைகள் வெள்ளை வெளியிடன, ஒளி வீசின. இவ்வுலகில் எந்த சலவைக்காரனும் அதுபோல வெளுக்க முடியாது. எலியாசும் மோயிசனும் அவர்களுக்கு தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். ராயப்பர் இயேசுவை நோக்கி, ராபி, நாம் இங்கே இருப்பது எத்துணை நன்று. உமக்கு ஒன்றும் மோயிசனுக்கு ஒன்றும் எலியாசுக்கு ஒன்றுமாக 3 கூடாரம் அமைப்போம் என்றார். தாம் சொல்லுவது இன்னதென அறியாமலே சொன்னார். ஏனெனில் அவர்கள் பேரச்சம் கொண்டிருந்தனர். அப்போது மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட, இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவிசாயுங்கள் என்ற குரல் ஒலி மேகத்திலிருந்து கேட்டது. அவர்கள் உடனே சுற்றிலும் பார்த்தபோது தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. மலையிலிருந்து அவர்கள் இறங்கும் பொழுது, மருமகன் இறந்தோரிடமிருந்து உயிர்க்கும் போதன்றி அவர்கள் கண்டவற்றை ஒருவருக்கும் வெளிப்படுத்தக் கூடாது என்று அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்கள் அவ்வார்த்தையை மனத்தில் இருத்தி, இறந்தோரிடமிருந்து உயிர்க்கும் போது என்பதன் பொருள் என்ன என்று ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்புக்குரியவர்களே, விடுமுறை என்றால் மாணவ மாணவியருக்கு மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, பொதுவாக எல்லோருக்குமே ஒரு விருப்பம் தான். கடினமாக உழைப்பவர்களுக்கு கண்டிப்பாக விடுமுறை தேவை. விடுமுறை என்றால் என்ன? விடுமுறை என்றால் நாம் அனுதினமும் செய்து கொண்டிருக்கின்ற பணிகளில் இருந்தும் அந்த பணி சூழலில் இருந்தும் சிறிது விலகி, கூடுமானால் வேறு ஒரு இடத்திற்கு சென்று ஓய்வெடுப்பது விடுமுறை. என்றாலும் விடுமுறை அல்லது ஓய்வு என்பது சும்மா இருப்பதல்ல. சும்மா இருந்தால் போர் அடித்துவிடும், அது விடுமுறையாக இருக்காது. ஆனால் நாம் நமது பணியில் முழு மூச்சாக ஈடுபட்டு இருக்கின்ற பொழுது நாம் செய்கின்ற பணியே எவ்வாறு இருக்கின்றது, அதனுடைய தன்மை, அதனுடைய தரம் என்ன, அது எந்த திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது, அதனுடைய நிலை குறைகள் என்ன என்பதை பற்றி சிந்திப்பதற்கு நமக்கு நேரமும் கிடையாது, வாய்ப்பும் கிடையாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வேண்டுமானால், நேரம் வேண்டுமானால், நாம் சிறிது விலகி நின்று, பணிகளில் இருந்து சிறிது விலகி நின்று நமது பணியை பற்றி சிறிது சிந்திக்க வேண்டும். அதுதான் விடுமுறை அல்லது ஓய்வு. நமது பணியை பற்றி சிந்திப்பது மட்டுமல்லாமல், இந்த விடுமுறையிலே நமது உடலும் உள்ளமும் புத்துணர்ச்சி பெறுகின்றது. விடுமுறை மிக மகிழ்ச்சியான ஒரு நேரம் என்றாலும், எவ்வளவுதான் அது மகிழ்ச்சியான நேரமாக இருந்தாலும் நாம் விடுமுறையிலேயே இருந்துவிட முடியாது. விடுமுறையை எடுத்து விலகி மீண்டும் கடின உழைப்புக்கு திரும்ப வேண்டும். அதுதான் விடுமுறையுடைய நோக்கம். இயற்கையின் நியதியை நாம் அங்கு பார்க்கின்றோம். கடினமான உழைக்காலத்தான் விடுமுறை தேவை. விடுமுறை சிறப்பாக இருக்கிறது என்றால் அது மிக மகிழ்ச்சியாக செலவிட்ட பின் முன்னைய நிலையை விட, முன்பு இருந்ததை விட இன்னும் கடினமான பணியில் ஈடுபடுவதற்கு நாம் திருப்பி செல்ல வேண்டும்.
நாம் விடுமுறையிலேயே விட முடியாது. இது இயற்கையின் நியதி. இன்னொரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். போர் வந்து நடக்கின்றது. படைத்தலைவன் தன்னுடைய போர் வீரர்களை முன்னேற்றி அழைத்துச் செல்கின்றான். அவர்களுக்கு வழிகாட்டியாக அவர்களை செல்கின்றான். போரில் ஈடுபட்டிருப்பது எளிதான காரியம் அல்ல, கடினமான ஒரு பணி. கரடு முரடான பாதைகள், எங்கு செல்வோம் எங்கு தங்குவோம் என்றெல்லாம் தெரியாது. உணவு இருக்கும், இல்லாமல் போய்விடும். தண்ணீர் இருக்கலாம், தண்ணீர் இல்லாமல் போய்விடலாம். பலவிதமான இயற்கையின் இடையூறுகள், எதிரியின் இடையூறுகள், பலவிதமான ஆபத்துக்கள், இதெல்லாம் போரில் சந்திக்க வேண்டியவை. ஆனால் போர் இவ்வாறு மும்முரமாக நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது மேலிடத்திலிருந்து ஒரு உத்தரவு வருகின்றது. என்ன உத்தரவு வருகின்றது? வீரர்கள் எல்லோரும் திரும்பி வாருங்கள், பின் வாருங்கள், பின் வாங்குங்கள். பின்வாங்குவது என்றால் பயந்து பின் வாங்குவது. இங்கு அப்படிப்பட்ட பின் வாங்குதல் அல்ல. பின்னே வாருங்கள், முகாமுக்கு வாருங்கள். மிலிட்டரி கேம்ப், மீண்டும் முகாமுக்கு வாருங்கள். சில நாட்களுக்கு போரை நிறுத்தி வைப்போம், சில நாட்களுக்கு போரை நிறுத்தி வைத்து ஓய்வெடுப்போம். அவ்வாறு ஓய்வெடுக்கின்ற பொழுது நமது போரினுடைய தரம் என்ன, நாம் செய்வது சரிதானா, நாம் செல்கின்ற திசை சரிதானா, நம்முடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, நாம் கடைபிடிக்கின்ற யுக்திகள் சரிதானா, இதெல்லாம் நாம் சிந்தித்து பார்ப்போம். அவ்வாறு சிந்திக்கின்ற வேளையிலே நாம் நன்றாக சாப்பிடுவோம், நன்றாக ஓய்வெடுப்போம், நன்றாக குடிப்போம், கொண்டாடுவோம். அதுதான் இந்த பின் வாங்குதல் அல்லது பின் வருதல். முகாமுக்கு வந்து அவர்கள் இவ்வாறு ஓய்வெடுப்பது. இதற்கு பெயர்தான் ரெட்ரீட். ரெட்ரீட் என்பது தன்னுடைய பணியிலிருந்து சிறிது பின்னால் வந்து ஓய்வெடுத்து தன்னுடைய பணியை பற்றி சிந்தித்து உள்ளும் புறமும் புத்துயிர் பெறுகின்ற ஒரு புதிய ஆற்றல், ஒரு புதிய உத்வேகம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு. அந்த நேரத்தில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும், கொண்டாட்டங்கள் இருக்கும், பலவிதமான பொழுதுபோக்குகள் இருக்கும். இருந்தாலும் இந்த போர் வீரர்கள் அந்த தங்களுடைய முகாமிலே இந்த ரெட்ரீட்டிலேயே இருந்துவிட முடியாது. இந்த ரெட்ரீட் முடிந்த பின் அவர்கள் மீண்டும் முன்னைவிட கடினமான போர் களத்திற்கு செல்ல வேண்டும். அதற்காகத்தான் இந்த தயாரிப்பு, அதற்காகத்தான் இந்த ரெட்ரீட். அதை விட்டுவிட்டு போர் வீரர்கள் நாம் இந்த ரெட்ரீட்டிலேயே இருந்தால் இவ்வளவு நன்றாக இருக்கும், இதுவே இராணுவ வாழ்க்கையாக இருந்தால் நன்றாக இருக்கும் அல்லவா, இதிலேயே நிரந்தரமாக இருந்து விடுவோம் என்றால் அவர்கள் போர் வீரர்களாக இருந்து பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது. அன்பானவர்களே, இந்த வார்த்தை, ஆங்கில வார்த்தை ரெட்ரீட் என்பது இவ்வாறாக ஒரு இராணுவ வார்த்தை, இட்ஸ் மிலிட்டரி டேர்ம். அந்த இராணுவ வார்த்தையை அப்படியே நாம் ஆன்மீக வாழ்வுக்கு எடுத்துக்கொண்டோம். ஆன்மீக வாழ்விலே நான் ரெட்ரீட்டுக்கு செல்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது இராணுவத்தில் என்ன சொல்லுகின்றார்களோ அந்த அர்த்தத்தில் தான் நாம் சொல்கின்றோம். கிறிஸ்துவ வாழ்வு ஒரு போர் தொடுப்பதற்கு சமமானது. இப்பொழுது சிலப்பர் சொல்கின்றார், ஆண்டவரில் அவர் தரும் வலிமை மிக்க ஆற்றலால் உறுதி பெறுங்கள், அலகையின் வஞ்சக தந்திரங்களை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் தரும் படைக்கலன்களை அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் வெறும் மனிதர்களோடு போராடுவதில்லை, தலைமை ஏற்போர், அதிகாரம் தாங்குவோர், இருளில் மூழ்கிய இவ்வுலகின் மீது ஆதிக்கம் செலுத்துவோர், வான்வெளியில் திரியும் தீய ஆவிகள் ஆகிய இவர்களோடு போராடுகிறோம். எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றியடைந்து நிலை நிற்க வலிமை பெறும்படி கடவுள் தரும் படைக்கலன்களை எடுத்துக் கொள்ளுங்கள். 6ஆம் அதிகாரம். இவ்வாறு நமது வாழ்வே இந்த இடத்தில் மட்டுமல்ல, விவிலியத்தில் பல இடங்களிலே ஒரு போராட்டமாக, போர் தொடுத்து போரில் இணைந்திருப்பதாக, ஈடுபட்டு இருப்பதாக நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது. ஆக நமது வாழ்வு ஒரு கடினமான உழைப்பு. என்ன பணி செய்தாலும் சரி, கடினமான உழைப்பு இல்லாத வாழ்க்கை இல்லை. நமது வாழ்க்கை சிலுவை நிறைந்த வாழ்க்கை, சிலுவை பாதைதான் நமது வாழ்வு.
கடினமாக அன்றாட வாழ்வில் நமக்கு பல கடினமான பணிகள் உள்ளன, சவால்கள் உள்ளன. அது மட்டுமல்லாமல் நமது குடும்பங்களிலே பல பிரச்சனைகள், உறவு பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், பணிக்களங்களில் பொறாமை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இன்னும் எத்தனையோ போராட்டங்கள். இவைகளின் மத்தியிலே நாம் இறைவன் கொடுக்கின்ற போர் கவசங்களை, கருவிகளை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளின்படி வாழ வேண்டும். கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளை இப்படிப்பட்ட போராட்ட நிலையில், பிரச்சனைகள் நிறைந்த வாழ்விலே, உலகிலே நாம் எடுத்து காட்ட வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். இயேசு தம் சீடர்களுக்கு இதை பலமுறை எடுத்துச் சொல்லியிருக்கின்றார். இதிலே நாம் பலமுறை பார்க்கின்றோம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லாதவன் என் சீடனாய் இருக்க முடியாது. அனுதினமும் தன்னுடைய துன்பங்களை ஏற்றுக்கொள்ளாதவன் என்னுடைய சீடனாய் இருக்க முடியாது. கடின உழைப்பை ஏற்றுக்கொள்ளாதவன் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியாது என்பதை நாம் பல இடங்களிலே நாம் பார்க்கின்றோம். போராட்ட வாழ்வில் இயேசு நம்மை வழிநடத்துகின்றார். நம்முடைய சீடர்களை அவர்களுடைய போராட்ட வாழ்விலே வழிநடத்தினார். எனினும் இந்த போராட்டமாகவே இருக்காது. இதற்கும் இறுதியிலே ஒரு முடிவு உண்டு, ஒரு நிறைவு உண்டு. அந்த இறையாட்சியில் ஒரு நிறைவு உண்டு என்பதை எடுத்து காட்டுவதற்காக இந்த சீடர்களை தாபோர் மலைக்கு ஒரு ரெட்ரீட்டுக்கு அழைத்து செல்கின்றார். இதுபோல ஏற்கனவே ஒரு முறை சீடர்களை ஏற்று ஒரு ரெட்ரீட்டுக்கு அழைத்து சென்றார். பாலைவனத்திற்கு ஒரு ரெட்ரீட்டுக்கு அழைத்து சிறிது நேரம் தனியாக இருப்போம், ஏனென்றால் நீங்கள் களைத்து போயிருக்கிறீர்கள் என்று தனியாக இருப்போம் என்று அழைத்து போனார். ஆனால் மக்கள் அவர்களை தனியாக இருக்க விடவில்லை. எனவே அவர் தொடர்ந்து பணியாற்றினார். ஆனாலும் அந்த தனியாக ரெட்ரீட்டுக்கு சென்ற இடத்திலே இறைவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். 5 அப்பங்களை 5000 பேருக்கு கொடுத்து அங்கு ஒரு இறை அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அதுபோன்று அவர் பலமுறை செய்திருக்க வேண்டும். சீடர்களுக்கு தனியாக செல்வோம், ஜெபிப்போம் என்று. இந்த முறையில் தாபோர் மலைக்கு அவர்களை அழைத்து செல்கின்றார். அவர்களுக்கு அந்த மலையிலே குறிப்பாக இந்த 3 அப்போஸ்தலர்களுக்கு, ராயப்பர், யாகப்பர், அருளப்பர், இவர்களுக்கு ஒரு இறை அனுபவம் கிடைக்கின்றது. என்ன இறை அனுபவம்? இறைவனை நேருக்கு நேராக காண்கின்ற ஒரு அனுபவம். மனித தன்மையில் தான் இயேசுவை பார்க்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும். இவர் சாதாரண மனிதன் அல்ல, இவர் கடவுளின் மகன் என்பதை, கிறிஸ்துவனுடைய இறைத்தன்மையை, அவருடைய மகிமையை, அவருடைய உண்மையான ரூபத்தை, அவருடைய மறு ரூபத்தை பார்ப்பதற்கு அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கின்றது. அந்த வாய்ப்பு கிடைத்த உடனே அவர்கள் பக்தி பரவசமாகி விடுகின்றார்கள். அவருடைய பக்தி பரவசத்தை புனித ராயப்பர் எடுத்துரைக்கின்றார். ஆஹா, என்ன அழகு, என்ன நிறைவு, என்ன ரம்மியம், என்ன மகிமை, இதெல்லவா வாழ்வு. ஆண்டவரே, நாம் இங்கேயே இருந்து விடுவோம், இங்கே கூடாரங்களை கட்டுவோம், நாம் இங்கேயே இருந்து விடுவோம் என்று சீடர்கள் சார்பிலே ராயப்பர் சொல்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு இறை அனுபவம் அவர்களுக்கு கிடைத்தது. இங்கேயே இருந்து விடுவோம், இதற்கு மேல் ஒன்று வேண்டாம் என்று சொன்ன அந்த மனநிலை பிள்ளைகளுக்கு, மாணவ மாணவியருக்கு ஆண்டுதோறும் அல்ல, ஆண்டு முழுவதும் விடுமுறையாக இருந்தால் நல்லா இருக்கு அல்லவா? விடுமுறையிலேயே இருந்து விடுவோமே, படிப்பதற்கு ஏன் சொல்ல வேண்டும், விடுமுறையாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கின்றது என்று நினைப்பதுவரை அன்று ராயப்பர் நினைத்தார். போர்க்களத்திற்கு திரும்பி செல்லாமல் ராணுவ முகாமிலே இந்த ரெட்ரீட்டிலேயே இருந்து விடுவோம், கொண்டாட்டங்கள் சாப்பிடலாம், குடிக்கலாம், இப்படியே இருந்து விடுவோமே என்று நினைக்கக்கூடிய அந்த போர் வீரர்களைப் போல ராயப்பரும் இந்த சீடர்களும் இங்கேயே இருந்து விடுவோம் என்று நினைத்தார்கள். அல்லது நாம் கூட பெரியாத்திரைக்கு செல்கின்றோம், வேளாங்கண்ணிக்கு செல்கின்றோம், சென்று அங்கு 1 நாள் 2 நாள் தங்கி செலுக்கின்றோம். அங்கு ஒரு இறை அனுபவம் கிடைக்கின்றது. அங்கு அதை விட்டு திரும்பி வர வேண்டிய நேரத்திலே நமக்கு மனதில்லை, இங்கே இருந்து விட்டால் இப்படி நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு மனநிலை. அங்கே இருந்து விடலாம். அல்லது ஒரு தியானத்திற்கு செல்கின்றோம், தியான மையத்திற்கு செல்கின்றோம், 4 நாள் 5 நாள் தியானம் செய்கின்றோம், அங்கு ஒரு இறை அனுபவம் பெறுகின்றோம். இறை அனுபவத்தை பெற்று அந்த தியானம் முடிந்த பாடல்கள் புறப்படுகின்ற பொழுது ஏன் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும்,
அங்கே போனால் அதே பழைய தொல்லைகள், வேலை செய்த இடத்தில் தொல்லைகள், பிரச்சனைகள் இங்கே இருந்தா எவ்வளவு நன்றாக இருக்கும். ஆண்டவரே, நான் இங்கேயே இருந்து விடுகிறோம், இங்கே ஒரு கூடாரத்தை வைத்து இங்கே இருந்து விடலாமே என்று சொல்லுகின்ற பக்தர்கள் போல ராயப்பர் பேசிவிடும், ஆண்டவரே இங்கேயே இருந்து விடுவோம், கூடாரங்களை அமைப்போம் என்று சொல்கின்றார். ஆனால் ஏற்று மிக தெளிவாக சொல்கின்றார், இங்கே இருக்க முடியாது, மலையிலிருந்து இறங்க வேண்டும், இறங்கி நாம் பழைய வாழ்வுக்கு திரும்பி செல்ல வேண்டும். இந்த அனுபவத்தை நீங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்வுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். இந்த அனுபவத்தினுடைய உண்மையான பொருள் என்ன என்பதை அன்றாட வாழ்வுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். இது ஒரு இடைக்கால இறை அனுபவம். இந்த அனுபவத்தின் ஆற்றலில், இந்த அனுபவத்தின் உந்துதலில் அன்றாட வாழ்வில் நீங்கள் சந்திக்கின்ற அனைத்து பிரச்சனைகளையும், துன்பங்களையும், சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கொள்வதற்கு வேண்டிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கின்றது. இதை நாம் இங்கே ஏற்றுவிட முடியாது. அந்த அன்றாட வாழ்க்கைக்கு திரும்பி செல்ல வேண்டும், அந்த வாழ்விலை சிலுவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அனுபவம். எனவே செல்வோம் என்கின்றார். அவ்வாறு இது முதல் முறை அல்ல. ஆபிரகாமுக்கு ஒரு இறை அனுபவம் கிடைத்தது. இன்றைய முதல் வாசகத்திலே பார்த்தோம். ஆபிரகாம் பயந்து நடுங்கிக் கொண்டு தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு பலி செலுத்த செல்கின்றார். ஆனால் இறுதியாக அவருக்கு ஒரு இறை அனுபவம் கிடைக்கின்றது. கடவுளை நேருக்கு நேராக சந்திக்கின்றார். சந்தித்த பின் கடவுள் அவருக்கு என்ன சொல்லுகின்றார்? திரும்பி போய் நான் உனக்கு கொடுத்த பணியை நீ நிறைவேற்று என்று ஆபிரகாமை திருப்பி அனுப்பி விடுகின்றார். அவருடைய வாழ்வு அந்த இறை அனுபவத்திலேயே நின்று விடுவதில்லை. அல்லது மோயிசனை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த அந்த இரண்டு பேரையும், அந்த மோயிசனை எலியாசையும் நாம் தவறு மலையில் சந்திக்கின்றோம். மோயிசனை எடுத்துக்கொண்டாலும் அவர் சீனாய் மலைக்கு சென்றார். சீனாய் மலையிலே ஆண்டவரோடு நேருக்கு நேர், ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை பெற்றார். அவரும் அங்கே இருந்து விடலாம் என்றுதான் நினைத்தார். கடவுள் என்ன சொன்னார்? மலையில் இருந்து இறங்கி திரும்பி போ, உன்னுடைய மக்களிடம் போ, உன்னுடைய மக்கள் வளர்ந்தா கொழுத்தினர், அவர்கள் என்னுடைய வார்த்தைகளை விட்டு விலகி சென்று விட்டார்கள், அவர்கள் வேறு செயல்களை ஏற்படுத்திக் கொண்டார்கள், அவர்கள் கீழ்ப்படியாத மக்கள், அவர்களிடம் செல்வது கடினம்தான், செல் உன்னுடைய மக்களிடம். மக்கள் பாவம் செய்கின்ற பொழுது கடவுள் உன்னுடைய மக்கள் என்றார். அவர்கள் நல்லது செய்த பொழுது என்னுடைய மக்கள் என்பார். அதே கோபத்தை நாம் கடவுளிடம் கூட பார்க்கின்றோம். செல் உன்னுடைய மக்களிடம், அவர்கள் மனங்கா கழுத்தினர், கஷ்டப்படுவாய், இருந்தாலும் கஷ்டப்படுவதற்காகத்தான் நான் உனக்கு இந்த இறை அனுபவத்தை கொடுத்தேன் என்று மோயிசனை மலையில் இருந்து இறக்கி விடுகின்றார். எலியாசும் அதே போலத்தான். எலியாசும் ஓரேபு மலைக்கு ஓடிச் சென்றார். ஏன் ஓடிச் சென்றார்? ஜெசபேல் அரசி அவரை கொல்வதற்காக செய்தாள். இறைவாக்கினர் அனைவரையும் கொண்டு குவித்தாள். எனவே எலியாஸ் தப்பித்து பிழைத்தேன் என்று ஓடி ஓரேபுக்கு செல்கின்றார். அங்கு போய் கடவுளை முன்ன சொல்லுகின்றார், கடவுளே போதும், நான் வாழ்ந்தது போதும், எனக்கு உங்களுடைய திருமுகத்தை காண்பித்து என்னை எடுத்துக்கொள்ளும் என்று மன்றாடுகின்றார். அவருக்கும் அங்கு இறை அனுபவம் கிடைக்கின்றது. ஓரேபு மலையில் இறை அனுபவம் கிடைத்து அப்பொழுது எலியாஸ் சாந்தமடைகின்றார். சாந்தமடைந்த பிறகு கடவுள் என்ன சொல்லுகின்றார்? இங்கிருந்து நீ ஓடி வந்தாயோ அங்கே திருப்பி செல், மீண்டும் திசைகளை போய் சந்தித்து பார், மீண்டும் அந்த மக்களிடம் போ. எந்த உலகம், எந்த சமுதாயம் கடினமானது, எந்த பணி கடினமானது என்று நினைத்தாயோ அந்த பணிக்கு நான் வந்து மீண்டும் திருப்பி அனுப்புகின்றேன். இப்பொழுது நீ பெற்றிருக்கின்ற இறை அனுபவத்தின் அடிப்படையில் நீ இன்னும் கடினமாக உழைக்க வேண்டும், அதற்கு உன்னை அனுப்புகின்றேன் என்று எலியாசை மறுத்து விடுகின்றார். அது இறை அனுபவமே இதற்காக இருக்கின்றது. இறை அனுபவம் என்பதை ஏதோ நாம் தனியாக ஜெபம் செய்து நற்கருணை சிற்றாலயத்திலோ அல்லது எங்கேயோ அல்லது தியான இல்லத்திலோ தனியாக செய்து ஒரு பக்தி பரவசமாக நினைத்து ஒரு உணர்ச்சி அடைவது இறை அனுபவம் அல்ல. அது இறை அனுபவமாக இருக்கலாம். எப்பொழுது அது இறை அனுபவம்? அந்த இறை அனுபவத்தின் அடிப்படையில் நான் கடினமான வேலையை, பணிகளை ஏற்றுக்கொள்கின்றேன் என்றால், சிலுவை வாழ்வை ஏற்றுக்கொள்கின்றேன் என்றால் அது இறை அனுபவம். அப்படிப்பட்ட கடினமான வாழ்வுக்கு, சிலுவை வாழ்வுக்கு அந்த அனுபவம் என்னை அனுப்பவில்லை என்றால் அந்த அனுபவம் போலியானது, கேள்விக்குரியது. அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். கடினமான வாழ்வுக்கு, சிலுவை வாழ்வுக்கு இட்டு செல்லாத இறை அனுபவம் தேவையில்லாத ஒன்று. அது வெறும் உணர்ச்சி வசம், வெறும் அர்த்தமில்லாத பக்தி பரவசம்.
உண்மையான இறை அனுபவம் நம்மை நம்முடைய வாழ்வுக்கு மீண்டும் அனுப்புகின்றது, நம்மை தூங்குவர்களாக அனுப்புகின்றது, இறைவனுடைய மதிப்பீடுகளை பரப்புபவர்களாக அனுப்புகின்றது. அன்பானவர்களே, இந்த தவக்காலத்தில் நமக்கு பல்வேறு விதங்களில் இறைவன் இந்த அனுபவத்தை கொடுக்கின்றார். அவரை நேருக்கு சந்தித்து நாமும் சௌபூர் மலையில் இந்த அப்போஸ்தலர்கள் போல, எலியா தோழின் மலையில் போல, மோயிசன் சீனாய் மலையில் அடைத்தது போல, இந்த மலையிலே இந்த நற்கருணை பீடத்திலே ஆண்டவருடைய முகத்தை நேருக்கு நேராக கண்டு இறை அனுபவத்திற்காக அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு இறை அனுபவம் பெறுவதற்காகத்தான் நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். ஆனால் நாம் இங்கே இருந்துவிட முடியாது, இருந்துவிடவும் கூடாது. இந்த இறை அனுபவம் பெற வேண்டும், பெற்று நாம் வெளியே செல்ல வேண்டும், கடினமான வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குடும்பத்திலும் சரி, பணித்தளங்களிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, அந்த கடினமான வாழ்வை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் இந்த இறை அனுபவம் நிறைவுக்கு வருகின்றது. சிலுவை இல்லாமல் மகிமை இல்லை. மகிமை வேண்டுமானால் சிலுவையை ஏற்றுக்கொள் என்று சுருக்கமாக சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, இன்று தவக்காலத்தின் 2வது ஞாயிறு. ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு இந்த செய்தி பல்வேறு கோணங்களிலிருந்து, திசைகளிலிருந்து மீண்டும் மீண்டும் கொடுக்கப்படுகின்றது. உண்மையான இறை அனுபவத்தை நாடுவோம், உண்மையான ரெட்ரீட் செய்வோம். அந்த உண்மையான இறை அனுபவம் நம்மை உண்மையாகவே நமது வாழ்விலும், நமது குடும்பங்களிலும், நமது சமுதாயத்திலும், பங்கிலும், அன்பியங்களிலும் இறை அனுபவத்தின் கருவிகளாக நாம் செயல்படும்படியாக நம்மையே அர்ப்பணிப்போம். இறைவன் நமக்கு துணை புரிவார்.